சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் இன்று மீண்டும் சென்னை திரும்பும் நிலையில் நெல்லை ரயில் நிலையத்தில் 3வது நாளாக பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அஸ்வினி, தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இதையொட்டி அனைவருக்கும் வாக்களிக்க வசதியாக பொது விடுமுறையாக அந்த 23ஆம் தேதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து தேர்தலில் வாக்களிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்காக வந்திருந்தனர். அவரவர் வாக்குச்சாவடியில் சென்று வாக்களித்தனர். இந்த நிலையில வாக்களிக்க வந்தவர்கள்ல பெரும்பாலானோர் 3வது நாளாக தாங்கள் படிக்கின்ற, வேலை செய்கின்ற ஊர்களுக்கு தற்பொழுது திரும்பி வருகிறார்கள். 24ஆம் தேதியிலிருந்து நேற்று 25, இன்று 26ஆம் தேதி 3வது நாளாக பொதுமக்கள் ரயிலில் பயணம் செய்து வருகிறார்கள். பேருந்துகளில் பயணம் செய்து வந்து தங்களுடைய வேலைக்காக சென்று வருகிறார்கள். இந்த நிலையில இந்த நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு பிற்பகல் வந்தனர். அவர்கள் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத அந்த பெட்டிகளை கொண்ட அந்த நாகர்கோவில், தாம்பரம் அந்தியோதயா ரயில்ல ஏறி பயணம் செய்தனர். மாலை நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு வந்த அந்த அந்தியோதயா ரயில்ல பயணிகள் முண்டியடித்து ஏறி இடம் பிடித்தனர். ஆனால் ஏற்கனவே அந்த நாகர்கோவிலிருந்து அந்த ட்ரெயின் வருவதால் அந்த ரயிலில் முக்கால்வாசி இடம் நிரம்பி இருந்ததால அந்த நெல்லையில் ஏறிய பெரும்பாலான பயணிகளுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் லக்கேஜ் வைக்கும் கேரியரில் அமர்ந்து கொண்டும், நடைபாதையில அமர்ந்து கொண்டும், நின்று கொண்டும் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் இன்று மீண்டும் சென்னை திரும்பும் நிலையில் நெல்லை ரயில் நிலையத்தில் 3வது நாளாக பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அஸ்வினி, தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இதையொட்டி அனைவருக்கும் வாக்களிக்க வசதியாக பொது விடுமுறையாக அந்த 23ஆம் தேதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து தேர்தலில் வாக்களிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்காக வந்திருந்தனர். அவரவர் வாக்குச்சாவடியில் சென்று வாக்களித்தனர். இந்த நிலையில வாக்களிக்க வந்தவர்கள்ல பெரும்பாலானோர் 3வது நாளாக தாங்கள் படிக்கின்ற, வேலை செய்கின்ற ஊர்களுக்கு தற்பொழுது திரும்பி வருகிறார்கள். 24ஆம் தேதியிலிருந்து நேற்று 25, இன்று 26ஆம் தேதி 3வது நாளாக பொதுமக்கள் ரயிலில் பயணம் செய்து வருகிறார்கள். பேருந்துகளில் பயணம் செய்து வந்து தங்களுடைய வேலைக்காக சென்று வருகிறார்கள். இந்த நிலையில இந்த நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு பிற்பகல் வந்தனர். அவர்கள் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத அந்த பெட்டிகளை கொண்ட அந்த நாகர்கோவில், தாம்பரம் அந்தியோதயா ரயில்ல ஏறி பயணம் செய்தனர். மாலை நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு வந்த அந்த அந்தியோதயா ரயில்ல பயணிகள் முண்டியடித்து ஏறி இடம் பிடித்தனர். ஆனால் ஏற்கனவே அந்த நாகர்கோவிலிருந்து அந்த ட்ரெயின் வருவதால் அந்த ரயிலில் முக்கால்வாசி இடம் நிரம்பி இருந்ததால அந்த நெல்லையில் ஏறிய பெரும்பாலான பயணிகளுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் லக்கேஜ் வைக்கும் கேரியரில் அமர்ந்து கொண்டும், நடைபாதையில அமர்ந்து கொண்டும், நின்று கொண்டும் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங். The Chennai Silks in Mega Summer Sale.